வணக்கம் guys. டே 3 ஸ்டெம்ஸ். அப்போ நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணி ஒரு 64 ரன் மேலேயே அடிச்சிருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் அவுட் ஆயிட்டாரு. பட் சூப்பர் நாக் பை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். அவங்களுடைய ரெண்டே பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 303 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மற்ற எல்லாருமே சேர்ந்து கூட கம்மியாக ரன்ஸ் தான். இந்த ஜேமி ஸ்மித் அப்படின்ற பேட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி மேட்ச் மாதிரி ஆடினாரு. சூப்பராக ஆடினாரு. அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா எப்படி ஆடுறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டாகவும் ஆடுறாரு. அடிக்கும்போது அடிக்கவும் செய்கிறாரு. பியூட்டிஃபுல். அவர் ரிசர்வ் பண்ண மாதிரி ஒரு கிரிக்கெட்டராக தெரியுறாரு. இதில் பிரசித் கிருஷ்ணா போட்டாலே அடிக்கிறாங்க. பிரசித் கிருஷ்ணாவை போடவே விட மாட்டேன்றாங்க. பிரசித் கிருஷ்ணா எதுக்கு ஆடுறாருன்னே தெரிலன்ற மாதிரி கேரியர் எக்கானமி ஆஃப் 5 வச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓவர் 6 கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ரொம்ப போட்டார் இன்னைக்கு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க லீட் எடுத்துருவாங்க போல அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்தாங்க. எனக்கு ஸ்போக்ஸ் கார்ஸ் மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவங்களுக்கு வரணுன்ற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சிராஜ் வந்தார். ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சூப்பர் பவுலிங்கு. ஒரு பவுலெலாம் பார்த்தீங்கன்னா போட்டார். ஹாரி ப்ரூக்கு ஸ்டெம்பு பறந்துச்சு. அதே மாதிரி ஆகாஷ் தீப் எதுக்கு அவர் உள்ள கொண்டு வந்தாங்க அஸ்தீப் சிங் ஓவரா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாரு. அது பார்த்தீங்கன்னா ஐ ஒன்லி விழுவின் ஜெசிபாயின்னு சொல்லிட்டு ஜெசிபாய் இல்லாத போது தான் அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கு. ஒரு 5-4 எடுத்துட்டு அப்படியே பால் தூக்கிட்டு கெத்தா நடந்து வந்தாரு பாருங்க. ஃப்ரேம் பாருங்க ஜின்ற மாதிரி இருந்துச்சு. டே 4 நம்ம எவ்வளோ ரன் அடித்தாலும் இங்கிலாந்து சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ட்ராக்கே ஆட போகிறது கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளையோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.